எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் சமீபத்தில் வெளியே வந்த நிறைய சட்டங்கள் மக்கள் மத்தியிலையும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் சட்ட ஆலோசகர்கள் மத்தியிலையும் நிறைய விமர்சனத்தையும் கிளர்ச்சியையும் பெற்றுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த இந்த வேளாண் சட்டங்கள், ஃபார்ம் பில்ஸ். ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் வந்த நிறைய சட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. அந்த விதத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உத்தரப்பிரதேஷ் ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டினன்ஸ் 2020 அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைய விமர்சனத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒரு சில மாதங்கள்லேயே நிறைய கிளர்ச்சி, நிறைய விமர்சனங்கள், நிறைய பிரச்சனைகள் அந்த சட்டம் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த சட்டத்தில் என்னதான் பிரச்சனை, ஏன் அந்த சட்டத்தை பற்றி நம்ம பேசணும், ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சட்டமும் சாமானியனும். தர்மம் வாழ்வுதனை சூதுகவும், தர்மம் தலை காக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டமும் சாமானியனும். உத்தரப்பிரதேஷ் ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டினன்ஸ் 2020. இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனா, இந்த சட்டத்துடைய முக்கிய சாராம்சமாக என்ன இருக்குது அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியன், அதாவது சட்டத்திற்கு புறமான, சட்டத்திற்கு எதிரான விதத்தில் ரிலீஜியஸ் கன்வர்ஷன், மத மாற்றம் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, விருப்பம் இல்லாத விதத்தில் மேரேஜ், அதாவது கல்யாணம் இல்லை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு அதன் மூலியமாக ஒருத்தரை வந்து வற்புறுத்தி, ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் பண்ணக்கூடாது, மதம் மாற்றம் பண்ணால் இந்த சட்டத்துக்கு கீழே தண்டனை வரும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து தெளிவாக சொல்லுது. இது வந்து நிறைய பேர் வந்து லவ் ஜிஹாத் லா அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னா, இது வந்து முஸ்லீம்கள், அதாவது உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்துக்கள் வந்து பெருவாரியான இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களை காதலிச்சு இஸ்லாமியர்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறுறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் லவ் ஜிஹாத் லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லவ் ஜிஹாத் அப்படின்னா என்னென்னா, மதம் மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளுக்காக காதல் பண்ணி திருமணம் பண்ணி அந்த திருமணத்தின் வாயிலாக ஒருத்தர் வந்து ஹிந்துலேருந்து இஸ்லாமியராக மாற்றுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து அங்கே கொலோக்கியலி காமனாக அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, என்னடா இது சரியா தானே இருக்கு இந்த சட்டம். ஒருத்தர் வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அவங்களை விருப்பம் இல்லாம வந்து மத மாற்றம் வைக்கிறது வந்து தப்பு தானே. ஆர்டிகல் 25ல ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம என்ன மதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம். அதை வந்து இன்னொருத்தர் வந்து வற்புறுத்தி பண்றது வந்து தப்பு தானே. இந்த சட்டத்துக்கு கீழே அப்ப நல்லது தானே பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. என்ன அப்படின்னா, கான்பூர் போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்னன்னா, இந்த சட்டம் வந்து முக்கியமா ஹிந்து முஸ்லீம் மேரேஜஸ் வந்து பாதிக்குது, அவங்கள தான் ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹிந்து முஸ்லீம் மேரேஜ் வந்து, ஆனால் நாங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷனில் எடுக்கிற ரிப்போர்ட் வந்து நிறைய பேர் வந்து ஹிந்து முஸ்லீம் மேரேஜஸில் வந்து கன்சென்ட்டோட, அவங்க முழு விருப்பத்தோடு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விருப்பத்தோடு தான் வந்து மத மாற்றம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த கான்பூருடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து யூபி கவர்மெண்ட் வந்து இல்லை, நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து தாக்குறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படலை. இந்த சட்டம் வந்து யார் யாரெல்லாம் விருப்பம் இல்லாமல், அதாவது வற்புறுத்தப்பட்டு மதம் மாற்றப்படுறாங்களோ அவங்கள வந்து அந்த மத மாற்றத்துக்கு உள்ளாக்குற நபர்களை வந்து தண்டிக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து யூபி கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நவம்பர் 28, 2020 அன்னைக்கு தான் இந்த சட்டம் வந்து செயல்முறைக்கு வந்திருக்கு, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கு வந்திருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டத்துக்கு கீழே 86 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதுல 79 பேர் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மொத்தம் இந்த சட்டத்துக்கு கீழே மொத்தம் 14 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த 14 கேஸ்ல 51 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 51 பேர்ல 49 பேர் இன்னைக்கு வரைக்கும் கஸ்டடியில தான் இருக்காங்க. இந்த 14 கேஸ்ல 13 கேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 14 கேஸ்ல 13 கேஸ் வந்து ஃபேக்ட்ல இருக்கு. இந்த 14 கேஸ்ல மொத்தமே 2 கேஸ்ல மட்டும்தான் அந்த விமன், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆளே வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களே தவிர மிச்ச 12 பேருமே அவங்க தானாக வாலண்டியராக பண்ணுற மாதிரியும், வேற யாரோ அவங்க ரிலேட்டிவ் யாரோ வந்து இல்லை இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ், ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரிய வருது. ஸோ இந்த சட்டத்தில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து விருப்பத்துடைய இன்னொரு நபரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு காரணமாக
அவங்க வந்து மதம் மாறணும் முழு விருப்பத்தோட நினைச்சாலுமே கூட அந்த இதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட மாதிரியும், முக்கியமாக இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியர்களை தாக்குறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட மாதிரியும் தான் இந்த ஃபேக்ட்ஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அதாவது 14 கேஸ்ல 13 கேஸ்ல வந்து இந்துக்கள் வந்து முஸ்லீமா மாறுற ஒரு கேஸாக தான் இருக்கு அப்படிங்கிற பொழுதே நமக்கு தெரியுது இந்த சட்டம் வந்து எந்த கம்யூனிட்டி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சட்டமா வந்திருக்கு அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் யூபி கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்திற்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உண்மையிலே அது சஸ்டைனபிளா, உண்மையிலே அந்த கேஸ் வந்து வேலிடான கேஸ் அப்படிங்கிறத செக் பண்றதுக்கோ அதை ஆய்வு பண்றதுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வந்து வரக்கூடாது, ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சமூக நீதி ஆர்வத்துக்காகவும் சமூக ஆர்வத்தின் அடிப்படையிலையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டை வந்து உள்ள வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சமூக நீதி சமூக ஆர்வத்திற்கும் மேலாக யூபி கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்திற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த ஃபேக்ட்ஸை பார்க்கும்போதும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அட்டாக் பண்ற மாதிரியே இந்த லா வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அந்த யூபி கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இப்படி இதுக்குள்ள இடையில் வரக்கூடாது, இது இன்டர்வியூன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு குருவாயூர் தேவஸ்வாம் மேனேஜிங் கமிட்டி வர்சஸ் CK ராஜன் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து அந்த கேஸின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்படி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சிருக்காங்க. அதே நேரம் இதுக்கு ஆப்போசிட்டா இதை அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு அப்பலண்ட் வந்து கோர்ட்ல வந்து என்ன சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டிகல் 226 அண்ட் ஆர்டிகல் 32 படி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கிற பவரை விட இந்த யூபி கவர்மெண்ட் கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. அதனால ஒரு சட்டத்துடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அதாவது அந்த சட்டத்துடைய அரசியல் அமைப்புக்கும் அந்த சட்டத்திற்கும் இருக்கிற அந்த வேலிடிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு செக் பண்றதுக்கான மொழி உரிமை இருக்கு அப்படின்னும், அதனால யூபி கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இதில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுமே வந்து நியாயமற்றதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த அப்பலண்ட் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஹுசைனரா கத்தூன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற கேஸ் மேலே வந்து ரிலையன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கேஸின் அடிப்படையில் தான் நான் இப்படி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்கிற நிறைய ஜெயிலில் தப்பாக குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட நிறைய கைதிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த சட்டத்துடைய நுணுக்கங்களை வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக பார்த்து உண்மையிலே இந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா, உண்மையிலே இது ஒரு நியாயமான சட்டம் தானே அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. சரி, ஏன்டா அந்த சட்டத்தை பற்றி எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, இது உத்தரப்பிரதேசில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாட்டில் இருக்க இன்னொரு மூலையில் வந்த ஒரு சட்டம் வந்து நமக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. இந்தியாவுடைய சிறப்பம்சமாக இருக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பலதரப்பட்ட மக்கள், பல மதங்கள், பல ஜாதிகள், பல மொழி பேசுகிற மக்கள், பல கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து ஒன்று கூடி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால இந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய மதத்தின் சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரியும் மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரியும் சட்டங்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவுமே தடுத்துட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு எப்போவுமே புரட்சிகரமாக இந்த மாதிரி சட்டங்கள் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். இது மாதிரி எத்தனை சட்டங்கள் நமக்குள்ள மத பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மாதிரி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.